இந்த வீடியோவில் கேட்வே ஆப் டேலி பற்றி பார்க்க போகிறோம். டேலி ஸ்க்ரீன் அப்பியர்ஸ் ஆஸ் இன் ஃபிகர் 10.4 கிவன் ஃபிலோ. இந்த 10.4ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தான் கேட்வே ஆப் டேலி இருக்கும். இது பாருங்கள், கரண்ட் பீரியட்னு போட்டு 1/4/2018 31/3/2019 வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். என்ன கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கோம்னா ராஜேஷ்ன்ற கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ண கம்பெனி மட்டும் நேம் ஆஃப் த கம்பெனியில் இருக்கும். த லிஸ்ட் ஆஃப் கம்பெனி செலக்டடுன்னு இங்கே இருக்கும். என்ன கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்க மட்டும் ஒரு என்ன கம்பெனி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத காமிக்கும். இப்போ ராஜேஷ்ன்ற கம்பெனி தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ லாஸ்ட் என்ட்ரி என்ன போட்டிருக்காங்க, 1/4/2018 அன்றைக்கி லாஸ்ட் என்ட்ரியே அன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. 1/4/1 போட்டு வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட் டேட் என்ன என்ட்ரி பண்ணியிருக்கோம், இப்போ June 30th வரைக்கும் என்ட்ரி பண்ணியிருக்கோம்னா 30th June 2018 காமிக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன காமிக்கும் பாருங்கள், கேட்வே ஆப் டேலின்னு போட்டுட்டு மாஸ்டர்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோ. இது அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் எல்லாம், இப்போ கம்பெனியில் வர எல்லா லெட்ஜருமே இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோனா இன்வென்ட்ரி ஸ்டாக்கில் உள்ள ஐட்டம் நேம் இருக்குமா, இன்வென்ட்ரி நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டேலியில் இன்வென்ட்ரி இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம், இன்வென்ட்ரி வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இன்வென்ட்ரி இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறோன்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரினா இன்வென்ட்ரியோட மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் ரெண்டும் இதில் சேர்ந்துருக்கு. அப்போ அக்கௌண்ட்ஸ் ஒன்லினா எப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாருங்களேன், பர்ச்சேஸு சேல்ஸு எக்ஸ்பென்ஸ் இன்கம் இது மட்டும்தான் இருக்கும். அதில் என்ன ஐட்டம் என்ன குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு குவான்டிட்டி வைஸ் பார்க்க முடியாது. ஸ்டாக் ரிப்போர்ட் இருக்காது. அதில் பர்ச்சேஸ் வேல்யூ இருக்கும், சேல்ஸ் வேல்யூ, இன்கம், எக்ஸ்பென்சஸ், அதுலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ப்பாங்க. அதில் வந்து இன்வென்ட்ரி அக்கௌண்ட்ஸ் ஒன்லி மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்வென்ட்ரி அதில் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் என்ன பண்ணால் நம்மளாக மேனுவலாக வேல்யூ பண்ணி என்ன அமௌண்ட்டுன்னு போட்டு க்ளோசிங் ஸ்டாக்கில் கேட்கும். அதில் போய் நம்ம அந்த வேல்யூ மட்டும் என்ட்ரி பண்ணிட்டோம்னா அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கும் அதே மாதிரி என்ன வேல்யூ பண்ணி வச்சுருப்போம் நம்ம அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் வேல்யூ அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு மற்றெல்லாம் நார்மலாக இன்வென்ட்ரி ஸ்டாக்கு எந்த குவான்டிட்டி இல்லாமல் என்ட்ரி பண்ணுறது. பர்ச்சேஸ் வேல்யூ மட்டும் என்ட்ரி பண்ணுறது. பர்ச்சேஸ் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ, இன்கம் வேல்யூ, இன்கம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், இது மட்டும் மெயின்டைன் பண்ணுறது தான் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. அப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ இருக்கா, இப்போ லெட்ஜர்லாம் க்ரியேட் பண்ணணும்ல, அந்த லெட்ஜர்லாம் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ இன்வென்ட்ரி இன்ஃபோ எப்போ யூஸ் ஆகும்னா, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இன்வென்ட்ரியோட நம்ம டேலி மெயின்டைன் பண்ணுறோம்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணாலே என்ன ஐட்டம், எத்தனை கேஜி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு கேஜி என்ன ரேட்டு எல்லாம் கேட்கும், போட்டு அமௌண்ட்டு போட்டுட்ருக்கும். இப்போ சேல்ஸ் பண்ணால் எந்த ஐட்டம், எப்போ வாங்கின ஐட்டத்தை சேல் பண்ணுறீங்க, என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறீங்க, அந்த ஐட்டம் எடுத்து கொடுக்கணும் நம்ம. அப்போ இன்வென்ட்ரியோட மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஐட்டம் வைஸ் என்னென்ன குவான்டிட்டி, என்ன ஐட்டம், எவ்வளோ கேஜி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளவு, ஓப்பனிங் அதில் எவ்வளோ எல்லாம் போட்டு டோட்டல் அமௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கிடைக்கும். அதே மாதிரி க்ளோசிங் இன்வென்ட்ரி அதுவே எடுத்துரும் நம்ம. ஓகேங்களா? க்ளோசிங் ஸ்டாக்கு நம்ம இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணோம்னா க்ளோசிங் ஸ்டாக்கு கம்ப்யூட்டரே கொடுத்துரும் நமக்கு. அப்போ தான் இந்த இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணும்போது அந்த இன்வென்ட்ரி இன்ஃபோ தேவைப்படும், இந்த ஐட்டம்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், அக்கௌண்டிங் வவுச்சர். இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் என்னன்னா, அக்கௌண்டிங் மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம்ல, அப்போ இந்த வவுச்சரை யூஸ் பண்ணணும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணால் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அப்போ இன்வென்ட்ரி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம், இன்வென்ட்ரி இல்லைன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்ஸ் வவுச்சரை மெயின்டைன் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து பாருங்கள், யூட்டிலிட்டிஸ்னால் இம்போர்ட் டேட்டா இம்போர்ட், இன்னொரு கம்பெனிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது. பேங்கிங்னா அந்த பேங்கிங் டேட்டா ரிலேட்டடாக அதெல்லாம் டீட்டெயில்ஸ் வர்றது. அது நீங்கள் தெளிவாக வெளியே படிக்கும்போது உங்களுக்கு யூஸாக இருக்கும். பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டு பார்த்துக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்துக்கலாம், ஸ்டாக் சம்மரி பார்த்துக்கலாம், ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். இந்த +2ல் ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்தீங்களா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, இது எல்லாமே இதில் உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். ரேஷியோ காமிக்கும் நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. அடுத்த டிஸ்பிளே. அப்போ இந்த கேட்வே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடித்து டேலி தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆப்லேருந்து தட்டுனாங்கன்னா அங்கங்கே போயிடலாம். இப்போ கேட்வேலியை வந்து இங்கே போய் இங்கே இன்வென்ட்ரி இன்ஃபோ போய் லெட்ஜரை க்ரியேட் பண்ணிட்டு இங்கே கேட்வேக்கு வந்துட்டு தான் போகணும் நமக்கு. அதான் கேட்வே ஆப் டேலிக்கு கேட்வே இது தான். ஓகேங்களா? இப்போ என்ன அவங்க கொடுத்துருக்காங்க பார்ப்போம். டேலி ஸ்க்ரீன் அப்பியர்ஸ் ஆஸ் இன் ஃபிகர் 10.4 கிவன் ஃபிலோ ஆஃப்டர் கிரியேஷன் ஆஃப் எ கம்பெனி கிரியேட் பண்ண பின்னாடி இதே மாதிரி கேட்வே ஆப் டேலின்னு வரும், கம்பெனி கிரியேட் பண்ண பின்னாடி. ஓகேங்களா? ஆஃப்டர் கிரியேஷன் ஆஃப் எ கம்பெனி அண்ட் வென் எவர் டேலி இஸ் ஸ்டார்டட் தி ஸ்க்ரீன் இஸ் கால்டு எ கேட்வே ஆப் டேலி.
என்ன சொல்கிறாங்க பாருங்கள். டேலி ஸ்க்ரீன் அப்பியர்ஸ் ஆஸ் இன் ஃபிகர் 10.4 கிவன் ஃபிலோ. இந்த 10.4 கிவன் கீழே கொடுக்குற மாதிரி கீழே கொடுத்துருக்க மாதிரி தான் காமிக்கும் இருக்கும் கேட்வே ஆஃப் டேலி. எப்படின்னா ஆஃப்டர் கிரியேஷன் ஆஃப் எ கம்பெனி அண்ட் வென் எவர் டேலி ஸ்டார்ட் பண்ணால் அந்த கேட்வே ஆஃப் டேலியில் தான் நிற்கும். தி ஸ்க்ரீன் இஸ் கால்டு கேட்வே ஆஃப் டேலி. இட் ஷோஸ் தி கம்பெனி செலக்டட் அண்டர் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸ் அந்த லெஃப்ட் பேன். இந்த லெஃப்ட் பேனில் வந்து எந்த கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ இங்கே காமிக்கும். நம்ம எனக்கு செலக்டட் கம்பெனிஸ் என்ன கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு காமிக்கும். ஓகேங்களா. கேட்வே ஆஃப் டேலி இஸ் ஷோன் ஆன் தி ரைட் பேன் விச் கண்டெய்ன்ஸ் மெனு ஆப்ஷன்ஸ் such as transactions and reports. The short key for each menu option is a letter from the options name which will be highlighted in red. இங்கே பாருங்கள், ஒரு லெட்டில் இந்த ஏ தட்டுனா கேட்டு ஏட்டுனா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்கு போயிடும். அந்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ஏ லெட்டர் தட்டுனா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்கு உடனே போயிடும். அந்த ஹைலைட் பண்ணி ஷார்ட்கட் கீ ஹைலைட் பண்ணி காமிக்கிறோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. விச் வில் பி ஹைலைட்டட் இன் ரெட். வெர்டிக்கல் பட்டன் பார் இஸ் பிளேஸ்டு ஆன் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் த ஸ்க்ரீன். அதான் பாருங்கள், வெர்டிக்கல் பட்டன் இருக்குது பாருங்கள். இங்கிட்டு இந்த பக்கம் இருக்குது வெர்டிக்கல் பட்டன். இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் பட்டன் இருக்கும். உங்களுக்கு இங்கே லைட்டாக புக்கில் அவ்வளோ கிளியராக இல்லை. பாருங்கள், F1 செலக்ட் கம்பெனி. F1 இருக்கா. ஓகேங்களா. பாருங்கள் இருக்கா பாருங்கள். F2 எல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் பட்டன் ஆஃப் தி vertical button bar is placed on the extreme right of the screen which contains buttons such as F1 and F2 for quick transaction with Tally ERP9. ஓகேங்களா. F1 செலக்ட் கம்பெனி இல்லைனா செலக்ட் கம்பெனி போயிடும். அண்ட் F2னா டேட்டு விச் குயிக் ட்ரான்சாக்ஷன் வித் Tally ERP9. பாருங்கள், பாட்டம் horizontal information panel displays details of product, version, license, configurations and calculator. கீழே பாருங்கள், பாட்டம் பாருங்கள், டேலி என்ன வெர்சன் என்ன இதில் இருக்குது. பாட்டம் ஹாரிசான்டல் பேன் டிஸ்பிளேஸ் டீட்டெயில்ஸ் ப்ராடக்டோட இந்த ப்ராடக்டோட வந்து டிஸ்பிளே டேலியோட என்ன ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணும், என்ன வெர்சன். ஓகேங்களா. என்ன வெர்சன் இங்கே பாருங்கள், சீரீஸ் அண்ட் ரிலீஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதான் என்ன வெர்சன். ஓகேங்களா. அடுத்து என்ன காமிக்க, லைசன்ஸ். ஓகேங்களா. லைசன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா. லைசன்ஸு, கான்ஃபிகர் அண்ட் கால்குலேட்டர். இங்கே கடைசியில் கால்குலேட்டர் இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து இங்கே கண்ட்ரோல் எண் கொடுத்த கால்குலேட்டருக்கு போயிடும். இங்கே கால்குலேட்டரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. த கால்குலேட்டர் அண்ட் த கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீன் வில் அப்பியர் ஆஸ் ஃபாலோஸ். அவ்வளோதான் கேட்வே ஆஃப் டேலி. இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. கரண்ட் பீரியடு, கரண்ட் பீரியடு எந்த பீரியடுக்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அடிக்கிறீங்கன்னு வரும். இதில் வந்து இந்த கரண்ட் பீரியட் நம்ம தான் செலக்ட் பண்ணியிருப்போம். இங்கே கரண்ட் டேட்டுன்னு என்றைக்கு டேட்டு என்ட்ரி பண்ணியிருக்க டேட்டு. இதில் வந்து நேம் ஆஃப் த கம்பெனி இந்த கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் என்றைக்கு டேட் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோ, டிரான்சாக்ஷனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸு, இன்வென்ட்ரி வவுச்சர்ஸு, யூட்டிலிட்டிஸில் இம்போர்ட் ஆஃப் டேட்டா, பேங்கிங்கு, ரிப்போர்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. இந்த இங்கே தட்டின பேலன்ஸ் ஷீட்டு, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு என்ட்ரி பண்ண வரைக்கும் பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பார்த்துடலாம். ஸ்டாக் சம்மரி, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணால் ஸ்டாக் சம்மரி பார்த்துடலாம். ரேஷியோ அனாலிசிஸும் பார்த்துடலாம். ரேஷியோ அனாலிசிஸ் படிச்சிங்களா, அது மாதிரி ரேஷியோ அனாலிசிஸ் உள்ளே இருக்கும். எல்லா ரேஷியோ இருக்கும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, அந்த ரேஷியோ உள்ள டேலி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த டிஸ்பிளே தட்டி பார்த்தீங்கன்னா இந்த உள்ள டிஸ்பிளே தான் உள்ளே போகும். லெஜரை பார்க்கலாம். எந்த தேவையான லெஜர் எடுத்துகிட்டு இல்லை ஐட்டம் இன்வென்ட்ரி எடுத்து பார்க்கலாம். அதுக்கு அந்த டிஸ்பிளேக்கு உள்ளே போனால் எல்லாம் வரும். கிட்டு போட்டால் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. இதான் இது வந்து கேட்வே ஆஃப் டேலி. ஓகேங்களா. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.